ஒரு வீடியோல சொல்லியிருப்பேன் 40,000 ரூபாய் தரேன்னு சொன்னாங்க. ஆனா நான் அந்த விஷயத்த ப்ரோமோட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதே நானே ஒரு வாரம் கழிச்சு வேற ஒரு ப்ரமோஷன் பண்ணியிருந்தேன். கிட்டத்தட்ட அந்த வீடியோவுக்கு 20,000க்கு மேல லைக்ஸ் வந்துருச்சு. விச் மீன்ஸ் 20,000 பேர் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு அர்த்தம். பட் அதே வீடியோல நிறைய ஹேட்ரடும் வந்துருச்சு. என்னடா ஆமாடா. நான் ப்ரோமோட் பண்ண மாட்டேன்னு சொன்னது கேம்லிங் ஆப்ப, பெட்டிங் ஆப்ஸ. சினிமா ஆக்ட்ரஸ்ட்ட என்ன இல்ல, கோடிக்கணக்கில் பணமும் எக்கச்சக்க ஃபேமும் இருக்கு. ஆனா ரம்மிகுமார் மாதிரி சில பேர் ரம்மி ஆப்ஸ ப்ரோமோட் பண்றாங்க. கிரிக்கெட் விளையாடுற கிரிக்கெட்டர்ஸ்ட்ட என்னதான் இல்ல, கோடிக்கணக்கில் சம்பளமும் எக்கச்சக்க ஃபேன்ஸும் இருக்காங்க. ஆனா அவங்களும் ட்ரீம் 11, மை 11 சர்க்கிள் மாதிரி ஆப்ஸ ப்ரோமோட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அந்த 40,000 ரூபாய் இருந்ததுதான் என் குடும்பம் எத்தனை மாசம் நல்லா இருந்திருக்கும் தெரியுமா? அவங்களுக்கு இல்லாத ரெஸ்பான்சிபிலிட்டி எனக்கு இருக்கு அப்படின்னு நினைச்சு தான் நான் அதை அவாய்ட் பண்ணேன். ஏன்னா இந்த சேனல்ல வந்த சப்ஸ்கிரைபர்ஸும் லைக்ஸும் வியூஸும் எனக்காக இல்லை, என் தம்பிக்காக. அதை என்னைக்குமே ஸ்பாயில் பண்ணிடக்கூடாதுன்ற ஒரு நல்ல எண்ணத்துல தான் நான் அதை பண்ணல. பட் ஒரு வாரம் கழிச்சு பண்ண ப்ரமோஷன் என்ன? வெறும் ஒரு சைக்கிள் கடை ஆடு. அந்த கடையில சைக்கிள் வாங்கி யாராச்சும் நடுரோட்டுக்கு வந்துருவாங்களா என்ன? சைக்கிள் வாங்குறதுனால தான் யாராச்சும் நடுரோட்டுக்கு வந்துருவாங்களா என்ன? ஸோ நம்ம என்ன இன்டென்ஷன்ல பண்றோன்றதான் மேட்டர். ஓரத்துல இருந்து எங்களுக்கு நீங்களே ஒரு நாள் வியூஸும் லைக்ஸும் கொடுத்து தூக்கி விடுறீங்க. தப்பே பண்ணலனாலும் உங்களுக்கு பிடிக்கலன்ற காரணத்துக்காக பிடிச்சி அடின்னு அடிச்சு இறக்கி விட்டுறீங்க. இதெல்லாம் நியாயமா? தப்பு தானே? தப்பு. உங்களோட ஒரு லைக் எங்களுக்கு எப்பயுமே ஒரு பெரிய சப்போர்ட்டா இருக்கும். ஸோ எங்க வீடியோவை எப்போ பார்த்தா லைக் பண்ணிருங்க.